நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இப்போ இந்த 119 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகம் படாத பாடு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏமாந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடகத்தை தான் நம்ம சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் ஏமாந்து மற்றவங்களுக்காக நீங்கள் போய் செஞ்சு 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 நீங்கள் ஏமாந்து நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பலன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்குது. வர பிரசாதங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக வாவான்னு தங்க படிகள் காத்துட்ருக்குன்னா நம்புவீங்களா? உண்மை, 100% உண்மை. சரி, எப்படின்னு பார்க்கலாமா? இந்த சுக்கிர பெயர்ச்சி 119 நாட்கள் அழகாக ரசித்து நடப்போட போகுது. வீர நடையோட கம்பீரத்தோட நிறைய கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலை குனிஞ்சு மாட்டிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்பாடி அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரி, உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுடைய 9ஆம் வீட்டில். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் எப்பயுமே கடகத்துக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதினா என்னென்னா அவர் அன்ஃபேவரபிள் பர்சன், ரொம்ப ரொம்ப மோசமான ஆள். ஆனால் அவரே உங்களுக்கு சூப்பராக பண்ண போகிறாருன்னா இதை நான் என்ன சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இவராக தீர்த்து வச்சாரு. என்னடா இவர் எப்போ பார்த்தாலுமே நம்மளை பார்த்தாலே முறைச்சிட்டு இருப்பாரு, அவர் நல்வழி காமிக்கிறாரு, அவர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களால் எப்பயோ அவருக்கு நன்மை நடந்திருக்கும். அவர் எதிர்பார்க்காத ஒருத்தர் உங்களுக்கு உதவுவார். இதுதான் இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்கள் எதிரியாக யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைச்சிங்கன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கடகராசி அன்பின் ஸ்வரூபம். யார் சண்டை போட்டாலும் அவங்கள ரொம்ப நெகட்டிவாக நினைக்கவே நினைக்காது கடகராசி. ஆனால் அவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விசும்பல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறைய போகுது. இந்த 119 நாட்களில் 76 நாட்கள்லேயே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது. யாருக்காகலாம்? பொதுவாக கடகராசி உங்களுக்காக நீங்கள் அப்படின்றத விட மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்சு பிரச்சனையில் மாட்டினது தான். ஒருத்தருக்கு நகை கொடுத்துருப்பீங்க, அந்த நகையை அவங்க எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சிடுவாங்க, ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக உங்கள் வீட்டில் தெரியாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. கடைசியில் அந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்னே கொடுக்காம அவங்களுக்கும் ஆன்சர் பண்ணாமல் பெரிய பிரச்சனையாக கடைசியில் உன்னை நம்பி தானே கொடுத்தேன், நீ ஒழுங்காக எனக்கு கொடுத்துரு, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை சிக்கலுக்குள்ளே மாட்டி விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஒரு காலம். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். யார் உங்களை மிரட்டிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே உங்களால் ஒரு காரியம் ஆக வேண்டியதாக வரும் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேப்பா இந்த ஸ்கூலில் உன்னோட ஃப்ரெண்டு தானே அந்த பிரின்சிபலுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஏவா, அவர்கிட்ட சொல்லி ஒரு சீட்டு மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா என் பேரனுக்கு, நீ பணம் கொடுக்க வேண்டாம், அதை அப்படியே கழிச்சுக்கலாம், வட்டி கூட எனக்கு வேண்டாம்ப்பா. நம்புவீங்களா? நடக்கும். இதுதான் நிஜத்தில் நான் பார்க்கக்கூடிய என்னுடைய 32 வருஷத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்போது அவங்களுக்கும் நல்லது பண்ணி அவன் மிரட்டிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு நட்பு பாராட்டி, அண்ட் உங்களாலேயே அவங்களுக்கு ஒரு காரியமும் நடக்கும். அண்ட் நீங்கள் கடகராசி ஆச்சே, அன்பின் ஸ்வரூபம் ஆச்சே. ஸோ அவன் என்ன மிரட்டி இருந்தாலும், உங்களை என்ன பேசி இருந்தாலும், மனசை புண்படுத்தி இருந்தாலும், ஒரு குழந்தைக்கு உங்களால் சீட்டு கிடைக்குது அப்படின்னா, ஓகே சார், சரி சார், நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கொடுத்துட்றேன் சார், நீங்கள் வாங்க சார், நான் சொல்லி வாங்கி தரேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைக்கு சீட்டு வாங்கி கொடுப்பீங்க. அவ்வளவு பெரிய நன்மைகள், நல்ல மனசு பொருந்தியவர்களாம் இந்த கடகராசி. அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கும் அவங்க அப்பாக்கும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நிறைய விரிசல் ஏற்பட்டுட்டு இருந்தது. ஏன்னா கடகராசி கடந்து வந்த காலம் அப்படி. அண்ட் மோர் ஓவர் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஒன்று பிளான் பண்ணால் அது எங்கேயோ வேற மாதிரி போயிட்டு இருந்தது. இன்னும் சொல்லணும்
பண்ணணும்னா எத்தனை கடகராசி நண்பர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, மறந்துடுதுங்க, நான் எங்கே இருக்கேன்னே புரியல, டேட்டு கூட மாற்றி போட்டுடுறேன், செக்கில் போய் நான் டேட் மாற்றி போடுறேங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்களாகவே இங்கே இல்லை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை. ஏன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை? அந்த அளவுக்கு டென்ஷன், எல்லா பக்கமும் இடி அடி அப்படின்னு வாங்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அத்தனைக்கும் பெரிய பெரிய ஃபுல் ஸ்டாப், சின்ன ஃபுல் ஸ்டாப் இல்லை, பெரிய ஃபுல் ஸ்டாப் இந்த சுக்கிர பெயர்ச்சி. அண்ட் லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் உங்களுக்கு குரு அவ்வளவு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு பொருள் சேர்ப்பார். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 119 நாட்களுக்குள்ள எவ்வளவுதான் தங்கம் விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் தங்கத்தின் மேல் நாட்டம் வரும். நீங்கள் வீட்டுக்கு கம்மியாவது 1 கிராமாவது ஏதோ ஒரு ரூபத்தில் தங்கம் வாங்குவீங்க. அந்த தங்கம் நீண்ட நாளைக்கு உங்களோட இருக்கும். நான் சொல்கிறது 1 கிராம் இல்லை, உங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி அவ்வளோ இல்லை அப்படின்னா கூட பழைய நகை ஒன்று வச்சுருப்பீங்க, அது திடீர்னு தோணும் அதை இன்ட்ரெஸ்டாக நம்ம புதுசாக இப்படி மாற்றிக்கலாமே அப்படின்னு. அப்போ நீங்கள் போய் மாற்றும் போது கூட நீங்கள் என்ன பழைய நகை வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்து அதை விட ஜாஸ்தியாக இன்ட்ரெஸ்டாக போடாத ஒரு பொருள் அப்போ ரசித்து போட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அது மாறும். யாருக்கெல்லாம் நீங்கள் தங்கம் வச்சு நீங்கள் அடகு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மீட்கும் திறன் இப்போ கிடைக்கும், மீட்கும் வழி பிறக்கும். அப்போ எப்படி வழி பிறக்கும் அப்படின்னா, நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு ஏற்பட்டு வரவேண்டியவங்க கொடுக்க வேண்டியவங்க எல்லாமே உங்களை தேடி இப்போ கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கொடுத்து முதல்ல அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. தங்கம் கண்டிப்பாக சேரும் சேரும் சேரும். அண்ட் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை அப்படின்னா அது கம்மியாக சேரும். அது கம்மியாக சேரும்போது கூட நீங்கள் அந்த தங்கத்தை நீங்கள் 1 கிராமோ 1 பவுனோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம், அது வாங்கி அது இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான காலகட்டத்தில் நீங்கள் ஆல்வேஸ் அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுட்டே வர 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 இதுவே உங்களுக்கு பல ரூபத்தில் பெருகும். சரி, சந்தோஷம் பெருகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 76 நாட்கள் கிடைச்சது மிக மிக பெரிய வரப்பிரசாதம். அந்த வக்ரகதி காலம்ன்றது எப்பன்றது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கிடுங்க. வக்ரகதின்றது மார்ச் 1 ஏப்ரல் 12 வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவும் ஏப்ரல் 12க்கு அப்புறமும் நீங்கள் மே 14 வரைக்கும் நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். தோ மே 31 வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னாலும் மே 14க்கு அப்புறம் இது அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. நோட் மை பாயிண்ட், சூப்பராக தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு சூப்பர் இல்லை. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்போது பெயர்ச்சி ஆயிடுறார். அவர் லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சின்ன முயற்சி எடுங்க. ஏன்னா இந்த சின்ன முயற்சி தானாக நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறது பொது பலன் அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே உங்கள் சுயஜாதகம் பேசும். கூடாத திசா புத்தி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் தட்டி விட அது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லா வந்துடும். அண்ட் மேலும் 9ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த 9 அப்படின்னா சௌபாகியம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் பல ரூபத்தில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே முக்கியமாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரோடெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எதுவுமே உங்களை பிடிக்கல, உங்களுக்கு தகுந்த ஒரு விஷயத்தையே கொடுக்க மாட்டேன்றாங்க. மேபி உங்களுடைய ஓனர்ஸ் கூட சரி போப்பா, நீ உங்கள்கிட்ட சொன்னால் நடக்காது, நீ எல்லா விஷயத்தையும் மறந்துடுவ, நீ பெரிய டென்ஷனில் தான்ப்பா இருப்ப, நான் யாருக்கோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை பார்த்து
ப்ரமோஷனே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சி சந்தோஷமாக எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, வீடு வாங்கணுன்னா வாங்குவீங்க, வாங்க தோணும். ஏன்னா இப்போ ரசித்து வாழணும்னு வீட்டுக்கு சொகுசான பொருட்கள், வீடு வாங்கிட்டேன்ப்பா ஆனால் ரொம்ப நாளாக ஒரு சோஃபா வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கொடுக்குற என்னுடைய பட்ஜெட்டுக்கும் இருக்கணும், அது வீட்டுக்கும் சூட் ஆகணும், சந்தோஷமாகவும் அது இருக்கணும்ப்பா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம். ஸோ ரசித்து சந்தோஷமாக ஜாலியாக லக்ஸரியாக உங்கள் மனசுக்கு எது லக்ஸரியோ அதுதான் லக்ஸரி. ஸோ அந்த லக்ஸரியாக வாழ்கிறதுக்கு கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இது பொன்னான ஒரு காலம். உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. சுக்கிரன் அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா கஜஸ்தம்பம் இருக்கும். அந்த கஜஸ்தம்பத்தை பார்த்த மாதிரி ஆஞ்சநேயர் இருப்பார். அவர்கிட்ட போய் அனைத்து கஷ்டங்களும் வெளியில் வர்றதுக்கு வழி காமிப்பா, இந்த சுக்கிரஸ்தலத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவரை சுற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு ரங்கநாதரை பார்த்துட்டு அலமேலுமங்கா தாயார் ஸ்ரீதேவி பூதேவியும் பார்த்துட்டு அங்கே நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அவ்வளவு மேஜிக்காக மிராக்கிளாக அத்தனை கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வருவீங்கன்றது மட்டும் இல்லை, சந்தோஷமான நிறைய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு அவ்வளவும் ரசித்து மனசில் சந்தோஷத்தையும் உங்களுடைய முகத்தில் புன்னகையும் பார்க்கலான்றது 100% உறுதி. ஸோ இந்த விஷயம் உங்களுக்காக தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.